அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னா, அந்த பேசிக்கா வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லணும், எப்படி இருக்கேன்னு சொல்லணும், இன்னைக்கு சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லணும், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது எப்படி இருக்கேன்னு கேட்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாமல் இருக்க முடியுமா? அது கூட இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னா புரியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு விஷயம் தெரியல. அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஆகிவிடுது. மெயினா பார்த்தோம்னா, இவர்கள் எதையெல்லாம் யாரிடம் எதிர்பார்க்கிறார்களோ அதை விட 100 மடங்கு, லட்சம் மடங்கு நாம் எதிர்பார்ப்பை விட ஃபுல்ஃபில் செய்து கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்கள், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மரங்கள். அப்ப எதிர்பார்ப்பு அன்லிமிட்டடா, அன்கண்டிஷனாக காற்று வந்து 24 மணி நேரம் வந்து கேர் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கேர் எடுக்குது. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அன்லிமிட்டடா, அன்கண்டிஷன். இந்த கண்டிஷனும் போட்டது இல்லை, கேர் மட்டுமே எடுக்குது. அப்படி ஒரு என் எதிர்பார்ப்பு நான் எந்த அளவு கூட எதிர்பார்க்க முடியாது, அதை விட 100 மடங்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், மரங்கள், அது போக இந்த மொத்த சொசைட்டியுமே ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய நன்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இது எல்லாம் அறியாத விளைவு. எங்கேயோ ஒரு இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன், அது நடக்கல. இது சின்ன எதிர்பார்ப்பு. கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கிடக்கும் போது நான் ₹1 அவனிடம் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படியோ அப்படின்னா இந்த கேள்வியின் இது இருக்கு. சோ எத்தனையோ வந்து கொட்டி கிடக்குது, ஆனா அது புரியல. அப்படிங்கிறதுனால இந்த அம்மா எதிர்பார்க்கிறாங்க அவருக்கு புரியணும். ஸோ அது அன்லிமிட்டடா, அன்கண்டிஷனா இந்த பஞ்சபூதங்களும் இந்த சொசைட்டியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு வந்து பார்க்க கூடாதா, வந்து கேட்க கூடாதா அப்படின்னு அவர்கள் இருக்க போய் தான் இந்த கேள்வி எல்லாம் வருது. அவர்களுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் இல்லை, கல்யாணம் ஆகல, தனியா இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி எதிர்பார்ப்பாங்களா? கிளியரா அந்த சொசைட்டில அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ, யாரிடம் செல்ல வேண்டுமோ, எப்படி இருக்க வேண்டுமோ அதை வந்து தெளிவா மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அங்க வந்து யாருக்கும் எதிர்பார்க்க முடியாத, அங்க எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்கள போயிட்டா இருப்பாங்க. இருக்கிறாங்க, நான் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற அந்த நானும் இருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பு தான் இங்க வந்து எதிர்பார்க்க வைக்கிறது. இல்லைன்னு நினைச்சா மூவான் தான் போயிட்டே இருப்பாங்க, அதை சமாளிச்சுட்டு எழுதாதான் போயிட்டு இருப்பாங்க. இருக்காங்கிறதான் இப்ப பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி வருது. மூணாவது ஒரு பாயிண்ட், எவன் தன் இயல்பிலே சந்தோஷமாக ஆனந்தமாக, சூரியன் வந்து அப்படி ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. அந்த எனர்ஜியை கொடுக்கறதுலயே நிறைஞ்சு நிறைஞ்சு தழும்பி தழும்பி பேரானந்தத்தில் இருக்கும்போது இவன் என்னை காலையில் எந்திரிச்சு கும்பிட மாட்டானா, ஆர்த்தி எடுக்க மாட்டானா, சந்தியா வந்து பண்ண மாட்டானா அப்படின்லாம் சூரியன் எதிர்பார்க்காது. அது இருக்கிற நிறைவுல, அது இருக்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ல, அது இருக்கிற கடல்ல, கடல் அளவு தழும்பி கொண்டு இருக்கும் போது அதுல மழை பெய்யாதா? மழை பெஞ்ச அந்த கடல் நிறையவா போகுது? சொன்ன மாதிரி பஞ்சபூதத்தில் நிறைந்திருப்பவன் எதிர்பார்ப்பும் அவன் கடலாயிட்டான். கடல்ல வந்து விழுந்து விழுந்து கவனித்தாலே, விழுந்து விழுந்து கேர் செய்தாலே, விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்தாலே, விழுந்து விழுந்து தட்டு தாம்பாலம் வைத்து தாங்கினாலே அந்த ஞானிக்கு அது பெருசாவே தோணாது. அது கடலில் விழுந்த மழை போல் அவனை எந்த விதத்திலும் நிறைக்காது. அவன் ஏற்கனவே அவன் தன்னுடைய நாலேஜிலையும் குருட்டையும் பரபிரமத்தையும் நிறைந்துதான் இருக்கிறான். அப்புறம் பஞ்சபூதத்தையும் நிறைஞ்சிருக்கிறான். அப்ப எங்க வந்து இன்னொன்னு வந்து நிறைக்க, அது அவங்க யாருமே கவனிக்கல அப்படின்னா அக்னி நட்சத்திர வெயில். அக்னி நட்சத்திர வெயிலாக இருந்தாலும் சரி, புயல் மழையாக இருந்தாலும் சரி, கடல் தன் மட்டத்தை விட்டு குறைவதும் இல்லை, நிறைவதும் இல்லை. அது எப்போதுமே ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கு. சோ அப்படி பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இருக்கலாம். சூரியன் தன் இயல்புல இருப்பது போல் அவனுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு இயல்பு இருக்கு. அது சுகமானது, ஆனந்தமானது.
அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கடல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, வெயில் அடிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. மழை பெய்யணும், ஒரு சொட்டு மழை பெய்கிறாரா அப்படின்னு கடல் எதிர்பார்க்குமா? நான் கொஞ்சம் பேசிக்கா தானே எதிர்பார்க்கணும். லைட்டா ஒரு சாரல் விழுந்துராதா அப்படின்லாம் கடல் எதிர்பார்க்குமா அப்படின்னு கேட்டா கடல் எதிர்பார்க்காது. அப்படிதான் அவன் இருப்பான். நமக்கு அது தெரியல. நம்ம இயல்பை விட்டுட்டு எங்கேயோ எம்டியில உட்காந்துக்கிட்டு இயலாமையில இருந்துகிட்டு அதை அறியாமையிலும் இருந்து கொண்டு எங்கேயாவது ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்ட்டு தமசிக்கல இருக்க போய்னா அந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புலாம் வருது. ஸோ இன்னும் அறியாம இருக்கலாம், இயலாம இருக்கலாம், தமசிக்கு இருக்கலாம், நாலேஜ் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா எதிர்பார்க்குங்கிற அந்த வேடே அர்த்தமற்றதாகி போயிடும். அடுத்து கர்மயோகம்னு ஒண்ணு சொல்லும் போது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இப்போ வாழ்க்கை என்பது விளையாட்டு. அப்படின்னா நம்ம விளையாடும் போது எதிரணியிடம் இருந்து ஒரு பந்தை கொஞ்சம் லகுவா போட மாட்டாங்க, பந்தை வந்து கொஞ்சம் நமக்கு தக்க போட்டு ஒரு ஷாட் எடுக்க கொடுங்க. நான் ரொம்பயா கேட்டேன், ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்துறாரா, விட்டு கொடுக்க கூடாதா, நான் பந்து போட்டா இல்ல எனக்கு தக்க அவன் பந்து போட்டக்கூடாதா அப்படின்ட்டு விளையாடுபவன் விளையாட்டு வீரன் நினைப்பானா? அவன் மிக மும்மரமாக அங்கிருந்து வரும் எதிர்ப்புகளை அவன் ஏமாற்றி வேற போடுறான். அங்கிருந்து வரும் ஏமாற்றுகளையும் எதிர்ப்புகளையும் சாட்டடிச்ச எதிர்ப்பு பிளேஸ் போட்டு ஏமாத்தினான். ஸோ ஏமாத்தினாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, மிக அலர்ட்டாக அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, எந்துவா, எனர்ஜியா அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான். அதை கையாண்டு கொண்டிருக்கான், அதை டீல் செய்து கொண்டிருக்கின்றான். எதிர்ப்பை இங்க எதுவும் வரல, அதான் பிரச்சனை. எதிர்ப்புலாம் இல்ல, வரல. சோ அங்க எதிர்ப்பையே டீல் செய்து கொண்டிருக்கிறான், ஏமாற்றத்தை டீல் செய்து கொண்டிருக்கின்றான். சோ அதான் விளையாட்டு. எனக்கு தக்கன போட்டிருப்பா, நானே ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கர்மயோகி எங்க நினைப்பான்? அவன் பலனை எதிர்பார்க்காமல் அந்த விளையாட்டை, அந்த பிரச்சனைகளை டீல் செய்து கொள்வதில் அகங்காரம் இல்லாமல் சூப்பராக அது லீலையாக எனர்ஜியாக பண்ணி கொண்டிருக்க. அவன்கிட்ட போய் ஏன்பா எதிரணிக்கான கிரிக்கெட் விளையாடும்போது கொஞ்சம் பந்து லஸ்வா ஒரு குட் டாஸ் போட்ட வேண்டியதாக சிக்ஸர் வச்சுக்கிடுவேன், ஒரு தடவை தானே கேட்டேன் அப்படின்னு கேட்டா எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமானதோ அப்படி இருக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்பார்ப்பு என்பது. ஸோ கர்மயோகி சின்னதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் நிறைந்து கொண்டு விளையாடு கொண்டு விளையாட்டிலே ரசித்து கொண்டு அதை டீல் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்து நம்ம பார்க்கும்போது தன் இயல்பிலே சுதர்மத்திலே தண்ணிலே தானாக நிறைந்து கடல் அளவு என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வேஞ்சான வெயில என்ன அதேதான் பஞ்சபூதங்கள் கொட்டி கொண்டிருக்கின்றன. கேட்கறதுக்கெல்லாம் அன்லிமிட்டடா அன்கண்டிஷனா 24 மணி நேரம் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி அதுல நிறைந்திருப்பவனுக்கு இதுல எதுக்கு சின்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இதை புரிந்தாலும் எதிர்பார்ப்பு சென்று விடலாம். நம்மள அப்ப நான் எப்படி சமாளிப்பேன், இல்லைன்னா எப்படி சமாளிப்பேன் யோசிச்சா ஐடியா கிடைச்சிடும். யாரும் இல்லப்பா என்னப்பா பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா பொதுவும் வந்துடும். அப்ப எல்லாமே உறவு வந்துடும். அப்ப அடுத்து என்ன பண்ணுமோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐடியா வந்துடும். இருக்கு அப்படிங்கிற போய் தான் நீங்க எதிர்பார்ப்பு இருக்கு நீங்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.